ஒவ்வொரு மருத்துவமனைக்கு போங்க, உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஒரு 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 ஊர்ல போட்டிருக்கிறாங்க, சரியா எனக்கு நினைவில், காரைக்குடியோ எங்கேயோ, ஒரு 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 தங்கச்சி பிரசவமாகி அந்த தாயும் சேயும் கீழே கிடக்குறாங்க, பெட் இல்லாம. டெக்னாலஜியை பத்தி பேசுறீங்க. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் எங்களுக்கு அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குது. அதை இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னைக்கு போட்டிருக்கிறார். நாங்க சொன்னது அந்த ஃபாக்ஸ்கான் இல்ல. 15,000 கோடியை போய் ஈர்த்துட்டு வந்தார்ல முதல்வர், முதலீடுகளை. அதை பாருங்க, இதுதான் உங்களுடைய லட்சணம். 15,000 கோடியை கொண்டு வந்துட்டேன்னு அதுக்குதான் கேட்டாரு. முதலீடு வாங்க போனீங்களா, முதலீடு பண்ண போனீங்களான்னு தலைவர் தளபதி அவர்கள் கேட்டாரு. அதுதான் கேட்டாரு, சும்மாலாம் கேட்கல. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. ஃபாக்ஸ்கான் என்பது தனி நிறுவனம் அல்ல, அதில் பல நிறுவனங்கள் உள்ளது. அதில் உள்ள ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் தமிழகத்தில் தொழில் தொடங்கும் எண்ணம் இல்லை என்று கூறியுள்ளது. இப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபாக்ஸ்கான் இல்லை, அதுல பல நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனத்துல ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலீடே பண்ணாதவன் ஒப்புதலே கொடுக்காதவன் எதுக்கு எனக்கு எண்ணம் இல்லைன்னு கொடுக்கணும்? எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, என்னை கூப்பிட்டு நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, அமெரிக்கா போகிற பயணம் எனக்கு எண்ணம் இல்லைன்னு நான் சொன்னேன், எப்படி இருக்கும்? போகிறவனை கூப்பிட்டு கேட்டால் தான் சொல்லணும். ராஜா, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க.